ஓவியா, தமிழக வெற்றி கழகத்தின் இந்த 3வது ஆண்டு விழாவில் விஜய் தாவேகா தலைவர் விஜய் சென்ட் ஜார்ஜ் கோட்டையை தமிழக வெற்றி கழகம் ஆளும் கண்டு தாவேகா மீண்டு எழும் என்றும் தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடும் வகையில் தாவேகா தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இது தீய சக்தி என்று திமுகவையும் ஊழல் சக்தி என்று அதிமுகவையும் மீண்டும் நேரடியாக தாவேகா தலைவர் விஜய் இன்றைய இந்த 3ஆம் ஆண்டு விழாவில் அவர் நேரடியாக தாக்கி பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிமுகவையும் பாஜகவையும் அவர் நேரடியாக தாக்கவில்லை என்றாலும் இந்த முறை மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தூக்கத்தில் எழுப்பி ஓட்டு கேட்டால் அவர் விசில் சின்னத்துக்கு தான் போடுவார் என்றும் அவர் நகைச்சுவையாக அவரை விமர்சித்திருக்கிறார். முதலில் எம்ஜிஆரையும் காமராஜரையும் ஒப்பிட்டு பேசிய தாவேகா தலைவர் விஜய் எம்ஜிஆரையும் இதே போல்தான் கிண்டல் அடித்தார்கள். அவர் 20 ஆண்டுகள் 52 இருந்து 72 வரை திமுகவில் இருந்தார். அவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? அவர் ஒரு கவர்ச்சி, அவர் ஒரு அட்டகத்தி என்றெல்லாம் அவரை அப்போது விமர்சித்தார்கள். அதே போலதான் இப்போது என்னையும் விமர்சிக்கிறார்கள். ஆனால் இந்த விமர்சனத்தை எல்லாம் தாம் தேர்தல் வெற்றியின் மூலமாக நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதே போல பெருந்தலைவர் காமராஜரையும் அவர் புலவரா, இலக்கியவாதியா என அவரை விமர்சித்தார்கள். இப்போது நாம் அவர்களை விமர்சித்தால் கொந்தளிக்கிறார்கள். இந்த கொந்தளிப்புக்கு என்ன காரணம் என்றும், பழமையான கட்சி இருந்தாலும் அவர்கள் பழைய தகரடப்பா போன்றுதான் செயல்பட்டு வருகிறார்கள் என்றும் அவரை முதல் கடுமையாக திமுகவை விமர்சித்து பேசினார். மக்களின் ஒரே பிரதிநிதியாக நாம் மட்டுமே இருக்கிறோம் என்றும், இந்த டிஜிட்டல் உலகில் திருவள்ளுவர் இருந்தால் எவ்வாறு பேசியிருப்பார் என்றும் அவர் கூறினார். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு என்று அவர் பேசியிருப்பார் என்றும், விஜய் இந்த நவீன திருவள்ளுவராக மாறி அந்த திருக்குறளை அவர் எழுப்பியிருக்கிறார். இப்போது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரவீந்திரன் துரைசாமி சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர் மீதான விமர்சனங்களுக்கு எல்லாம் விடையளிக்கும் வகையில் இன்றைய கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறார். இந்த 3ஆம் ஆண்டு விழா பேச்சு தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? பாவம், பரிதாபமா இருக்கிறார் விஜய். இன்னொரு சசிகலாவா வந்து இருக்கிறாரு. ஓடிக்கிட்ட சசிகலா ட்ரீட்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு பொங்கலுக்கு அவருக்கு படத்தை வெளியிட முடியாம கண்டினியூஸா 10 ஹாலிடே அதுல வந்து படத்தை வெளியிட்டு ஒரு 300-400 கோடி ரூபாய் வசூல் பார்க்கலாம்னு நினைச்ச ஒரு கற்பனை உடைஞ்சி இன்னைக்கு வர சுப்ரீம் கோர்ட்ல ஹேவியட் போட்டு இவருக்கு படம் வெளியிட விடாம அவ்வளவு நெருக்கடியும் கொடுக்கிறது மத்திய அரசு, மத்திய சென்சார் போர்டு. ஆனா இவரு சசிகலா அம்மையார் மாதிரி மத்திய அரசு கிட்ட இருந்து அடி வாங்கிக்கிட்டு எதிரி திமுக தான், எதிரி திமுக தான்னு மத்திய அரசை எதிர்க்க முடியாம அவர் இன்னைக்கு பரிதாபமா திமுக எதிர்ப்புங்கிற ஒண்ண பண்ணிக்கிட்டு இன்னொரு சசிகலா நான் தான் தமிழக அரசியல்ல தன்னை முதலமைச்சராக விடாமல் ஜெயலலிதா இறந்த பிறகு கன்விஷனுக்கு காரணமான செலக்டிவா 187 இடத்துல ரெய்டு நடந்து அவருடைய உறவினர் தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு, யாருக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னே தெரியாம கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில மத்திய அரசை எதிர்க்க முடியாம அதற்கு பலனற்றவர்களாக திமுகவே இன்று வரை எதிர்த்து கொண்டிருக்கும் இன்னொரு சசிகலாவாக தமிழக அரசியலில் விஜய் உருவாகி இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இவருக்கு கரூர் விஷயத்தில் இவருக்கு எந்த ஒரு இடர்பாடும் செய்யாமல் இவருக்கு ஆதரவாக பேசி எந்த தலைவரும் அவர் தொண்டர் இறப்பதற்கு விரும்ப மாட்டார்கள் என்று ஒரு சட்டத்தின்படி நடக்காமல் விஜய்க்கு சாதகமாக நடந்த திமுக கழகத்தையே திமுக கழகம் அதில் செய்தது தவறு, விஜய் மீது வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும். ஆனால் சட்டப்படி நடக்கக்கூடிய சிபிஐக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுவதற்கு துணிவற்றவராக இன்னொரு சசிகலாவாக தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறார் விஜய். வீரவேசமாக கத்தி பேசக்கூடிய விஜய் இந்த ஈனசுரத்தில் மிக மென்மையாக பேசியிருக்கிறார் என்றால் அவர் மன வலிமை இழந்து விட்டார். அவர் தன் வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும் தூக்கி செயல் என்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க செயல்படாமல் போபோல் சூழலில் நாட்டிற்கு தேவையான ராணுவ தடவாளத்தில் ஊழல் செய்த, எமர்ஜென்சியை கொண்டு வந்த, சஞ்சய் காந்தி இறந்த பிறகு வாரிசு அரசியலை உருவாக்கிய ராகுல் காந்திக்கு ஆதரவாக ராகுல் காந்தியின் ஏஜெண்டாக தமிழகத்தில் செயல்பட்டத்தின் விளைவை மோடி தனக்கு எதிரானவர் இவர் என்று சசிகலா போல் ஒரு தாக்குதல் நடத்துவதை எதிர்கொள்ள முடியாமல் திமுகவை விமர்சித்து வருகிறார். இதுதான் உண்மை, 100க்கு 100 உண்மை. ஓகே. ஆனா காங்கிரஸ் ஒருவேளை தாவேகா கூட சேர்ந்ததுன்னா அந்த இது மாறும் நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா இன்னும் அந்த காங்கிரஸோட அந்த உடன்பாடு கார்த்திக் சிதம்பரத்தை விஜய் சிஎம்ஆ சொன்னா ஒரு வேளையில பரிசீலிக்கலாம். காரணம் அதைத்தான் எஸ். சந்திரசேகர் சொல்லும் போது அவர் ஆசைப்படுகிறார். தாவேகாவினர் தான் விஜய் ராகுலுக்கு ஆதரவாக அவர் போலியான ஓட்டு போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட போது அறிக்கை விட்டார். ராகுல் காந்தியை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு எதிராக
இவருடைய ஜனநாயகன் படத்தை மோடிக்கதாக பயன்படுத்துகிறாரே தவிர தாவேகா தலைவர் விஜயின் படம் என்று கூட காங்கிரஸ் சொல்லவில்லை. காங்கிரசுக்கு தான் பார்கெனிங் கூடியிருக்கிறது தாவேகாவால். எனவே தாவேகா தான் காங்கிரஸ் ஸ்டாம்ப்ஸுக்கு போக வேண்டும் என்று நான் கருதுகிறேன்.